இது இன்பா டாக்ஸ். வணக்கத்துடன் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உங்கள் முன்னால் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்தியாவின் மிக பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது உளவு அமைப்பு, ரா உளவு பிரிவு. ஏதாவது ஒரு பக்கத்து நாடுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் ரா உளவு பிரிவின் தூண்டுதலால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் இந்த உளவு பிரிவின் மீது வைக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உளவு பிரிவை மையப்படுத்திய ஒரு செய்தியும், அதுபோல இந்தியாவின் மிக முதன்மையான ஒரு இயக்கமாக இன்று இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் யாரை பிரதமராக கொண்டு வர வேண்டும், யாருக்கு என்ன பதவி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் முடிவு செய்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒரு அதிரடியான ஒரு தாக்குதலை இந்த இரண்டின் மீதும் அமெரிக்கா எடுத்திருக்கிறது. அது என்ன தாக்குதல் என்கின்ற பொழுது இந்த இரண்டு அமைப்புகள் மீதும் தடை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு பதிவை அமெரிக்காவின் செனட் முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை எடுத்து வைத்திருக்கிறது என்பதுதான் செய்தி. உளவு பிரிவு ஒரு அமைப்பின் மீதும் எதற்காக அமெரிக்கா இவ்வளவு கோபமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? அமெரிக்கா நினைத்தால் இந்த இரண்டின் மீதும் தடை விதிக்க முடியுமா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. இதை குறித்து தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அமெரிக்காவில் 1998ஆம் ஆண்டு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பின் பிரதான வேலை என்னவென்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த நல்லிணக்கத்தை மையப்படுத்தி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் செனட்டுக்கு அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா அதற்கான அடுத்த நகர்வுகளை எடுக்கும் என்பதுதான் பரவலாக இந்த இயக்கத்தை குறித்து சொல்லக்கூடியது. அந்த இயக்கத்தின் பேர் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையம் என்பதுதான் அந்த இயக்கத்திற்கான பெயர். இவர்கள் இப்பொழுது குறிப்பாக பூடான், மாலத்தீவு, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்தி அதில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தேடலின் அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அமெரிக்காவின் செனட் செயல்படும் என்பதுதான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு கதை. தற்பொழுது ரா உளவு பிரிவின் மீதும் ஆர்எஸ்எஸ் மீதும் தடை விதிக்க வேண்டும் என்று இந்த அமைப்பு அமெரிக்காவின் செனட்டுக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு இந்தியா பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த அமைப்பு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விடயத்தில் என்ன செய்தியை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார், எதை அவர்கள் முதன்மையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள், அதில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்திகளின் உள்கட்டமைப்புகளில் அவர்களால் புரிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, இவைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடைபெறுகின்றது. அதாவது அந்த தாக்குதல் எதனை மையப்படுத்தி நடைபெறுகிறது என்றால், அவுரங்கசீப்புடைய கல்லறையை உடைத்து அதிலே வேறொன்றை கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு ஒரு சிலர் எடுத்த ஒரு போராட்ட களம். அப்பொழுது ஒரு பெரிய போராட்ட களமாக அது வடிவமைக்கப்படுகிறது. அதில் பலர் கொல்லப்படுகின்றார்கள், பலர் காயமடைந்தார்கள். எனவே ஒரு மதத்திற்கு மேல் திணிக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்பட்டது. இன்னொன்று, ஒரிசாவில் 2025ஆம் ஆண்டு ஒரிசாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் 20 கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 20 கிறிஸ்தவர்களை அழிக்கக்கூடிய களத்தை ஒரு குறிப்பிட்ட குழுவை சார்ந்தவர்கள் எடுத்தார்கள். அதுபோல 2025ஆம் ஆண்டு இதுபோன்று இன்னொரு இடத்திலும் கிறிஸ்தவர்களை அழிக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்பட்டது. அதுபோல ஜூலை மாதம் 2025 ஜூலை மாதம் வங்காளதேசத்தில் இருந்து வந்திருந்த இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்பட்டது. இவை அனைத்திற்கும் பின்னணியில் யார் இருக்கிறார் என்கின்ற பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் ரா உளவு பிரிவின் தூண்டுதலால் ஏற்பட்ட குளறுபடிகளின் காரணமாகவும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றது என்றுதான் அமெரிக்காவின் அந்த அமைப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது. அந்த அமைப்பு
மிக தெள்ளத் தெளிவாக எதை எடுத்து வைக்கிறது என்றால், சிறுபான்மை மக்கள் மீது பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய களங்களை இந்த இரண்டு ரா அமைப்பும் RSSம் இணைந்து செய்கிறது என்பது இங்கு தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. இங்கு மேற்கூறிய அனைத்து இடங்களிலும் நடந்த சம்பவங்களில் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் முக்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தால், இந்த அமைப்புகள் அந்த இந்தியாவில் ஒரு ஆளுமையான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தால், சிறுபான்மையினருக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இது மாறிவிடும். எனவே இந்த இரண்டு அமைப்புகளையும் தடை செய்ய வேண்டும். இந்த இரண்டு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் வைத்திருக்கக்கூடிய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அவர்களுடைய அந்த கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். இவைகளை எடுக்கக்கூடிய அந்த களம்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக மாறும் என்கின்ற அறிக்கையை இந்த சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்கா ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது இந்தியா எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நகர்வா என்றால் இல்லை. இந்தியாவிற்கு இந்த விடயம் ஒரு பெரிய பேரிடியாக மாறியிருக்கிறது. எனவே இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஒரு சிலரால் ஏற்படுத்தப்படுகின்ற சில விடயங்களை கோடிட்டு காட்டி அதன் அடிப்படையில் இந்தியாவின் இறையாண்மைக்கு மீது குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு களத்தை அமெரிக்காவின் அமைப்புகள் எடுக்கக்கூடிய எந்த விடயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அல்லது அமெரிக்காவின் இந்த அமைப்பு எங்கள் மீது சாட்டி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் விளக்கம் சொல்வதற்கும் தயாராக இல்லை. எங்களுடைய மண்ணில் சிறுபான்மையின் மக்கள் மிக நிம்மதியாக அவர்களுடைய வாழ்வியல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இல்லாத ஒன்றை இருப்பதாக பூதகரம் போல காட்டி ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இந்தியாவின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் அல்லது பல செய்தி நிறுவனங்கள் இந்த கருத்தை அவர்கள் வரவேற்றிருக்கக்கூடிய களங்களையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. அப்படி என்றால் அமெரிக்கா என்ன சொல்ல விளைகிறது? இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல விளைகின்றதா? அல்லது சிறுபான்மையினர் மீது தாக்கப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கு பின்னாலும் RSS அமைப்பும் ரா உளவு பிரிவும் இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்ல விளைகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ஆங்காங்கே மதம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாவதின் பின்னணியில் RSS இருப்பதற்கான காரணங்கள் இருக்கிறது என்று பலர் குற்றச்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே ஒரு தெளிவான ஆதாரங்களை எடுத்து வைக்கவில்லை. ஆனால் ரா உளவு பிரிவின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்படுகிறதா என்றால் இதுவரை இல்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு புதிய களத்தோடு ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்து நிறுவியிருக்கிறது என்றால் இந்தியா மீது ஏதோ ஒரு பழியை போட வேண்டும் என்று அமெரிக்கா முன்வர துடிக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது RSS இயக்கத்திற்கும் ரா உளவு பிரிவுக்கும் அமெரிக்கா தடை விதித்தால் அது செல்லுபடியாகுமா? இந்த கேள்விகளை மனதில் எழுதி கொள்ளுங்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பா.